சத்தமா பாடுங்க. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். ஆராதனை 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 ஆராதனை. கைத்தட்டி பாடுவோம் எல்லாருமே. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு சத்தம் உயர்த்தி எல்லாருமே முழு வேலத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி பாடுவோமா. எல்ரோய் 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லி சொல்லி பாடி. எல்ரோய் எல்ரோய் அப்பா என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு வேலத்தோடு கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. சொல்லி பாடுவோமா. ஏகோ வாரபா ஏகோ வாரபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோ வாரபா ஏகோ வாரபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கைதட்டி பாடுவோமா எல்லாருமே. நன்றி ராஜா இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கரகளை தட்டி நன்றி அப்பான்னு சொல்லி துதிப்போமா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நன்றி 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 இயேசுவே. ஸோ சிலை வழிபாடு இது ஒரு மிகப்பெரிய போராட்டம். திருச்சபை வரலாற்றில் இந்த சிலைகளை குறித்து மிகப்பெரிய போராட்டமும் குழப்பமும்
நீடித்து கொண்டே இருக்கிறது. மக்கள் இன்னைக்கும் எளிதாக கத்தோலிக்கர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு சிலை வழிபாடு. ஏன் கிறிஸ்தவர்களாகிய இவர்கள் சிலைகளை வழிபடுகிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய கேள்வி. பட் கத்தோலிக்க திருச்சபையில் நாம் அவர்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு பதில், நாம் சிலைகளை வழிபடுவது இல்லை. முதல் பாயிண்டே நம்ம கிளியரா போயிடலாம். நாம் சிலைகளை வழிபடுவது இல்லை. சிலை வழிபாடு என்பது சிலைகளை இறைவனுக்கு இணையாக பார்ப்பது. சிலை வழிபாடு என்பது சிலைகளை இறைவனுக்கு இணையாக பார்ப்பது. நான் வைத்திருக்கிற இந்த சுரூபம்தான் இயேசு என்று சொல்வது உண்மையிலேயே சிலை வழிபாடுதான். ஆனால் கத்தோலிக்க திரு அவையில் நாம் சிலை வழிபாடு செய்வது இல்லை. இது சும்மா நான் சொல்லலை, பைபிள்ல இருந்து சொல்லலாம். அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மனுஷங்களை விழுந்து வணங்குறீங்க. யாரை வணங்குறோம்? மனுஷங்களை விழுந்து வணங்குறீங்க. மனுஷங்க முன்னாடி கூட நம்ம விழுந்து வணங்கக்கூடாது இல்லையா? சிலை முன்னாடி நீங்கள் இப்படி தலை வணங்கி நிற்கிறீங்க, அதுவே வழிபாடு தான், அதுவே வழிபாடு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா? அப்போ உண்மையிலேயே சிலை வழிபாடு குறித்த ஒரு சரியான புரிதல் இல்லாததால் நம்ம மக்களுக்கு அதில் இன்னமும் குழப்பம் இருக்குது. அப்போ அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய பணியில் நம்ம இருக்கிறோம். நீங்கள் எடுத்துக்கோங்க, முதல்ல இது எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க நம்ம பார்த்துக்கலாம். விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 4-5 வசனங்கள். சரி, மேலே விண்வெளியிலும் பூமி மண்ணிலும் மண்ணுக்கடியில் அப்புறம் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவைகளுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். அந்த வார்த்தையெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்களா? முதல்ல நீங்க எந்த ஒரு உருவத்தையோ ஓவியத்தையோ செய்ய வேண்டாம், அவைகளை வழிபட வேண்டாம், அவைகளுக்கு பணிவிடை செய்ய வேண்டாம். அப்புறமா ஓகே, இதை நான் சகித்து கொள்ள மாட்டேன். ஆண்டவராகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். இப்போ பாயிண்ட் என்னன்றது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. Do not make any graven image. எந்த ஒரு உருவத்தையும் எந்த ஒரு ஓவியத்தையும் கூட நீ உருவாக்க வேண்டாம் சொல்லிட்டாரா? அதுக்கப்புறம் ரெண்டாவது, அதை வழிபட வேண்டாம். மூணாவது, அதற்கு பணிபுரிய வேண்டாம். சரி, முதல்ல உருவாக்காத, ரெண்டாவது வழிபடாத, மூணாவது அதுக்கு பணிவிடை செய்யாத. அப்ப இந்த மூன்றையும் யாரு செய்யறாங்களோ அதுதான் சிலை வழிபாடு. ஓகே, இதுதான் பைபிள்ல இந்த இடத்துல இருந்து அவங்க எடுத்து நம்ம கிட்ட சொல்றாங்க. இப்ப நம்முடைய பதில் என்னன்றதை நம்ம பார்ப்போம். என் தலைவரே, அங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க? 3 பேர் நிக்கிறாங்கல்ல. தலைவர்களேன்னு தானே சொல்லியிருக்கணும், தலைவர்களேன்னு தானே சொல்லியிருக்கணும். 3 பேர் நிக்கிறாங்க. என்ன சொல்லி அட்ரஸ் பண்றாரு? என் தலைவரேன்னு சொல்றாரு. ஓகேவா, வாசிங்க அப்புறம். ஸோ இப்போ இது 2 விதமான புரிதல் இருக்கு. ஒன்று, மூவரு இறைவனுடைய காட்சின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இது 3 தேவ தூதர்கள், 3 இறைவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள். அவங்க முன்னாடி அவர் என்ன பண்ணாருமா? அம்மா, அவங்க முன்னாடி என்ன பண்ணார்? அவரு தரை மட்டும் விழுந்து வணங்கினார். ஓகேவா, நம்பர் 1 ரெஃபரன்ஸ். அவங்க பார்க்குறவங்களுக்கு மனிதர்களாக இருந்தாங்க, ஆனால் அவங்க தேவ தூதர்கள். அவங்க முன்னாடி விழுந்து வணங்கினார்கள். அப்போ தேவ தூதர்கள் முன்னாடி விழுந்து வணங்கி இருக்கிறாங்க, அப்படிதானே? யோசுவா 5வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. யோசுவா 5வது அதிகாரம், இப்போ 13வது வசனத்துக்கு மேலே நினைக்கிறேன். எடுங்க. ஒரு ஆடவர் கையில் கத்தியோடு நிற்கிறாரு. யோசுவா அவங்க கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் என் பக்கமா எதிரிகள் பக்கமான்னு கேட்குறாரு. வாசிங்கம்மா. நான் ஆண்டவரின் படைத்தலைவன். பார்த்தீங்களா, அவர் எப்படி வணங்கினாரு? அவர் ஒரு தேவ தூதர் தானே. அவர் என்ன பண்றாரு? முகம் குப்புற தரையில் விழுந்து வணங்கினார். அவர் ஒரு தேவ தூதர். தேவ தூதர் முன்னாடி எப்படி வணங்கினாரு? முகம் குப்புற தலையில் விழுந்து இல்லையா? மோசே முட்புதர்ல கூட
அங்க பேசுறது தேவ தூதர் தான் போட்டிருக்கோம் பைபிள்ல. ஆண்டவரின் தூதர் முட்புதரிலிருந்து பேசினார். அப்ப அவர் என்ன சொன்னாரு? உன் காலில் இருக்கிற செருப்பை கழட்டு. இங்க யோசுவா புத்தகத்திலையும் பாருங்க, அங்க முன்னாடி தேவதூதர் நிற்கிறாரு. நான் ஆண்டவரின் படைத்தலைவன், கையில உருவிய வாளோடு நிற்கிறாரு. ஆண்டவரின் படைத்தலைவன் யாரு? மிக்கேல் தேவதூதர் இல்லையா? அவர் தான் முன்னாடி நிற்கிறாரு. முகம் குப்புற விழுந்து யாரை வணங்கினாரு? ஒரு தேவதூதர். அப்ப வணங்கும் பொழுது அவர் அந்த தேவதூதரை இறைவனாக வழிபட்டாரா, வணக்கம் செலுத்தினாரா? அப்ப பைபிள்ல தெளிவா இருக்கு, வணக்கம் செலுத்துறது வேற, வழிபடுவது வேற. பிலேயாம்னு ஒரு இறைவாக்கினர் இருப்பார், கழுத கூட சண்டை போடுவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாதி பேர் பைபிளே படிக்காதவங்கன்னு எனக்கு தெரியுது. எண்ணிக்கை புத்தகம் 22வது அதிகாரத்தில் இருக்கு, வாசிக்க வேண்டாம், கவனிங்க போதும். ஏன் நிறைய நான் சொல்லணும், ஏன்னா நிறைய வசனம் வச்சிருக்கேன், நீங்க டைம் எடுக்கிறீங்க. எண்ணிக்கை 22ல் ஆண்டவருக்கு விரோதமாய் அவர் இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்காக கிளம்பி, ஆமாம், வண்டியில் போவார், கழுத மேலே போவார். கழுத அவரை போக விடாது. எதிரில் உருவிய வாளோடு தேவதூதர் நிற்பார். யார்? மிக்கேல் தேவதூதர் தான் நிற்பார் இல்லையா? அப்புறம் அவருக்கு கண்ணு திறந்த உடனே அவர் முன்னாடி விழுந்து வணங்குவார். யார் முன்னாடி? தேவதூதர் முன்னாடி மறுபடியும் குப்புற விழுந்து வணங்குவார். அவ பாருங்க, பைபிள்ல எல்லா இடங்கள்லையும் தேவதூதர்கள் முன்னாடி அவங்க முகம் குப்புற விழுந்து வணங்கினார்கள். 3 ராஜாக்கள் வந்தாங்க, இயேசு முன்னாடியும் அவங்க முகம் குப்புற விழுந்தா வணங்கினாங்க. ஆனா அது வழிபாடு. ஆனா இங்க அவங்க ஒரு தேவதூதர் முன்னாடி முகம் குப்புற விழுந்து வணங்குறாங்க, இது வழிபாடு இல்லை. அப்ப ஒருத்தங்க முன்னாடி அப்படி முகம் குப்புற அல்லது தலை வணங்கி நிற்பது வழிபாடு ஆகாது. வழிபாடு. நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துக்கிட்டே போறேன், உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்ப அடுத்து 1 குறிப்பேடு 29-20 வசனம். அரசரை என்ன பண்ணாங்கம்மா? அவங்க ஆண்டவரை தொழுது வணங்கினாங்க. அங்க நின்று அரசரையும். இப்ப அவங்க என்ன வழிபாடு பண்ணாங்க? மனித வழிபாடு பண்ணாங்களா? அரசரை வணங்கினாங்க இல்லையா? பைபிள்ல இருக்கா? இருக்கு. அடுத்தது 2 சாமுவேல் 24-20 வாசிங்க. அப்போது அரசரும் அவருடைய பணியாளரும் தன்னை நோக்கி வருவதை அரவுனா கண்டான். அரவுனா புறப்பட்டு சென்று முகம் குப்புற தரையில் வீழ்ந்து அரசரை வணங்கினான். யாரை வணங்கினான்மா? அரசரை. இது எல்லாமே மனிதரை வணங்கியத பைபிள் இருக்கு. அவங்க எல்லாரும் முகம் குப்புற விழுந்து வணங்குறாங்க இல்லையாமா? 1 குறிப்பேடு 21-21 அவங்க மனுஷனை வணங்கியிருக்காங்க. நீங்க இப்ப கூட பாப்பீங்க, இப்ப பிரிவினை சபை புராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ்ல அவங்க பாஸ்டரை வணங்குறாங்களம்மா. ஸ்தோத்திரம் பாஸ்டர் இல்லையா? ஸ்தோத்திரம் பாஸ்டர் சொல்றாங்களா? சொல்றாங்களா? சில பேர் முட்டி போட்டு வணங்குறாங்களா? அது என்னது? அதுக்கு பேர் என்ன? அவங்க சொல்லுவாங்க அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க மனுஷங்க. அதுக்கெல்லாம் நான் பின்னாடி வரேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, பைபிளில் ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்போ ஒருத்தங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஒருத்தங்க முன்னாடி போய் என்ன பண்ணலாம்? அப்படி வணங்கலாம். இப்படி வணங்குறது வழிபாடு ஆகாது இல்லையா? அதை ரெஃபர் பண்றதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். 1 குறிப்பேடு 21-21 தாவீது தன்னிடம் வருவதை ஒரு நாள் தலை நிமிர்ந்து பார்த்து போரடிக்கும் களத்தை விட்டு வெளியேறி முகம் குப்புற தரையில் விழுந்து அவரை வணங்கினார். மறுபடியும் பாத்தீங்களா? அப்ப அரசரை பார்க்கும் போதெல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? முகம் குப்புறு விழுந்து தரையில் விழுந்து வணங்கி இருக்கிறார்கள். ஓகே அம்மா, அடுத்தது தொடக்க நூல் 23 வசனம் 7. ஆபிரகாம் எழுந்து அந்நாட்டு மக்களாகிய இத்தியர் முன் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் வீட்டில் இறந்தாரை நல்லடக்கம் தாழ்ந்து வணங்கி இருக்கிறார். யாரு? ஆபிரகாம். ஓகேவா? அடுத்ததுமா தொடக்க நூல் 33 வசனம் 7. அவ்வாறே லேயாவும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினர். இறுதியாக யோசேப்பும் ராகேலும் நெருங்கி வந்து வணங்கினர். ஓகே, சோ வணக்கம் செலுத்துவது வழிபாடு ஆகாது. பைபிள்ல தெளிவா இருக்கு. அப்ப எல்லாருமே தேவதூதரை வணங்கி இருக்கிறாங்க, மனுஷரை வணங்கி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ராஜாவை வணங்கி இருக்கிறாங்க. அதுவும் எப்படி வணங்கி இருக்கிறாங்க? முகம் குப்புற விழுந்து வணங்கி இருக்கிறாங்க. அப்படி வணக்கம் செலுத்துறது என்ன இல்ல? வழிபாடு அல்ல. பாத்தீங்களா நம்மளை எப்படி ஏமாத்திட்டாங்க? அப்ப வணக்கம் செலுத்து. இப்ப நான் நேரா அவங்க
தேவமாதா சுரூபத்துக்கு முன்னாடி நான் அப்படி வணங்கினேன். இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க வழிபாடு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு? அது வழிபாடு ஆகாது, அது வெறுமனே வணக்கம் தான். அதனால தான் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் புனிதர்களுக்கு நாம் செலுத்துவதை என்னன்னு சொல்கிறாங்க? வணக்கம். பார்த்தீங்களா? வெனரேஷன். வெனரேஷன். புனிதர்களுக்கு நம்ம செலுத்துறது வெனரேஷன். ஆனால் ஆண்டவருக்கு செலுத்துறது அடரேஷன், ஆராதனை, வழிபாடு. ஆண்டவருக்கு செலுத்துறது வேற, புனிதர்களுக்கு செலுத்துறது வேற இல்லையா? இப்போ அவங்கள ஒரே ஒரு கேள்வி உங்களை போட்டு மடக்கிடுவாங்க. என்ன சொல்லு தெரியுமா? பா, இவங்கெல்லாம் செத்துட்டாங்க, அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிற மனுஷங்க முன்னாடி நம்ம அப்படி வணங்கலாம் அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. கரெக்டா? அந்த ஒரு பாயிண்ட் அப்படியே வச்சுக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்மா தொடக்க நூல் 42:6. அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநரா இருந்த மக்கள் அனைவருக்கும் தானியம் இருக்கும் அதிகாரம் பெற்றிருந்தார். எனவே அவருடைய சகோதரர் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யாரு சகோதரர்கள் வந்து யோசேப்பு முன்னாடி வணங்குறாங்க? தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினார்கள். அப்ப அவங்க யோசேப்பை வழிபடல, அவங்க எல்லாம் யாக்கோபின் பிள்ளைகள் தான், இஸ்ரவேலின் பிள்ளைகள் தான் இல்லையா? ஆனாலும் அவர்கள் யோசேப்பை வழிபாடு செய்யவில்லை, யோசேப்புக்கு வணக்கம் செலுத்தினார்கள். வணக்கம் செலுத்துவது என்பது மரியாதை செலுத்துவது, அவ்வளவுதான். சரி, இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒரு இறுதியான ஒரு ரெஃபரன்ஸோட நான் முடிக்கிறேன். விடுதலை பயணம் 18:7. மோசேயும் தம் மாமனாரை சந்திக்க எதிர்கொண்டு வந்தார். அவர் முன் தாழ்ந்து பணிந்தார், அவரை முத்தமிட்டார். இருவரும் ஒருவர் ஒருவரிடம் நலம் விசாரித்து கொண்டு பாளையத்தில் புகுந்தனர். இஸ்ரவேலின் நலனை முன்னிட்டு ஆண்டவர் பார்வோனுக்கும் எகிப்துக்கும் செய்தது அனைத்து பற்றியும், வழியில் தங்களுக்கு நேரிட்ட எல்லா தொல்லைகளை பற்றியும், ஆண்டவர் தங்களுக்கு விடுதலை அளித்தது பற்றியும் மோசே தம் மாமனாருக்கு விவரித்து சொன்னார். ஓகேம்மா, இப்போ அடுத்து நம்ம எதுக்கு வர போகிறோம்? சுரூபங்களுக்கு வர போகிறோம் இல்லையா? சுரூப வழிபாடு அப்படின்னும் போது நம்ம வந்து வழிபாடு செய்யலை, சுரூபங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ முதல் ரெஃபரன்ஸ் காலையில் நான் கொடுத்த ரெஃபரன்ஸ் தான். என்ன ரெஃபரன்ஸு? விடுதலை பயணம் 25வது அதிகாரம், உடன்படிக்கை பேழை செய்தல். உடன்படிக்கை பேழை செய்தல் இல்லையா? எடுத்துட்டீங்களா? உடன்படிக்கை பேழை சேருபீன்கள் உருவம் எங்க இருக்கு? உடன்படிக்கை பெட்டி மேல செஞ்சு வச்சிருக்கிறாங்க. 2 சுரூபத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. செய்ய சொன்னது யாரு? ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் தான் செய்ய சொல்றாரு. அப்ப ஆண்டவர் முன்னாடி ஒரு கட்டளை கொடுத்தாரே ஃபாதர், அது என்ன கட்டளை? மேலே விண்ணிலும் மண்ணிலும் கடலுக்கடியிலும் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஓவியமாவோ உருவமாகவோ வரையாதே, உருவாக்காதே சொன்னாரா? அப்ப ஏன் ஆண்டவர் அதை செய்ய சொன்னாரு? 25:18 வருது ஃபாதர். ஏன் செய்ய சொன்னார் ஆண்டவர்? அப்ப ஆண்டவர் சொன்னது என்ன? இப்போ இந்த சுரூபத்தை நான் வழிபாடு செய்யக்கூடாது, ஆனால் மரியாதை செலுத்தலாம். எப்படி மரியாதை செலுத்தலாம்? அதுக்கு அவங்களே பொறுப்பு. அந்த பெட்டி மேல 2 சுரூபங்கள் இருந்தது. சேருபீன்களுடைய சுரூபம், செராபீன்களுடைய சுரூபம். அவங்க எல்லாரும் யார் முன்னாடி விழுந்து வணங்கினாங்க? அந்த உடன்படிக்கை பேழையின் முன் இஸ்ரவேல் மக்கள் விழுந்து வணங்கினார்கள். அந்த பெட்டி மரத்தால் செய்யப்பட்டது இல்லையா? அங்க கோல் இருந்தது, கல் இருந்தது, ஒரு சின்ன தங்க பாத்திரம் இருந்தது. அப்புறம் எப்படி அதை வணங்கினாங்க? அது எப்படி ஆண்டவர் அனுமதிச்சாரு? அப்ப அது வழிபாடா? இல்ல, அது வணக்கம் செலுத்துதல். இந்த அதிகாரத்தை அப்புறமா போய் உட்காந்து படிங்க. 1 அரசர்கள் 6வது அதிகாரத்தை போய் அப்புறமா உட்காந்து படிங்க. என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஃபுல்லா என்ன போட்டிருக்குன்றதை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஓகே, நம்பர் 1, கோவிலில் அவர்கள் சேராபீன்களுடைய உருவத்தை கோவில் முழுவதும் செய்து வைத்தார். கோயில்ல, ஆண்டவருடைய கோவில், ஆண்டவரே விரும்பி கட்ட சொன்ன கோயில்ல அவங்க என்ன செஞ்சு வச்சாங்க? சேராபீன்களின் உருவத்தை செய்து வைத்தார்கள். அது மட்டும் இல்ல, அந்த சுவத்துல விரிந்த மலர்கள். எதோட உருவம்? செல்போன் படிக்குது பாருங்கம்மா. விரிந்த மலர்களுடைய உருவம் இல்லையா? அதுக்கப்புறம் மாதுளையா? அப்புறம் யாராவது வாசிக்கிறீங்களா? கண்டுபிடிச்சி? அது முழு அதிகாரத்தில் இருக்காது. கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. நானே வாசிக்கிறேம்மா, கவனிங்கம்மா.
கோவிலின் உட்புறம் எங்கும் மூடியிருந்த கேதுரு பலைகளின் மொக்கு வடிவங்களும், 18வது வசனம், விரிந்த மலர்களின் வடிவங்களும் செதுக்கப்பட்டிருந்தன. இருக்கா? இருக்கா? 18வது வசனம். அதுக்கப்புறம் பாருங்கம்மா, உட்புறம் எங்கும் முற்றிலும் கேதுரு பலகை மூடியிருந்ததால் கல்லே காணப்படவில்லை. பசும்பொன்னால் மூடியிருந்தார்கள். கருவறையில் ஒலிவ மரத்தாலான 2 கெரூபுகளை அவர் செய்து வைத்தார். 23வது வசனம். 23வது வசனம் பாருங்க. கருவறையில் ஒலிவ மரத்தாலான 10 முழம் உயரம். வர 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 ஒன்னொன்னா போவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் 10 முழ உயரம் கொண்டது இல்லையா? முதல் கெரூபின் ஒரு இறக்கை நீளம் மட்டும் 5 முழம். அப்புறம் வந்து இரண்டாம் கெரூபின் அளவும் 10 முழம். அப்புறம் பாருங்க, கோவிலின் உட்பகுதியில் வைத்தார். அவற்றின் இறக்கைகள் விரிந்தவாறு இருந்தன. இருக்கா? ஆமா ஃபாதர். ஒரு கெரூபின் இறக்கை ஒரு. அடுத்தது அம்மா இருங்கம்மா, நான் வாசிக்கிறேம்மா, விட்டுருங்கம்மா. என்ன 29வது வசனம் நான் வாசிக்கிறேன். கோவிலின் சுவர்கள் எங்கும் சுற்றிலும் உள்ளும் புறமும் கெரூபுகள், ஈச்ச மரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார். உருவமே வைக்கக்கூடாது தானே? எந்த உருவத்தையும் வரையக்கூடாது தானேம்மா? ஆமாவா இல்லையா? அப்ப இதெல்லாம் பைபிள்ல தானே இருக்கு. பாருங்க, அடுத்தது வாசிக்கிறேன். அந்த இரட்டை கதவில் 32வது வசனம். அந்த இரட்டை கதவில் கெரூபுகள், ஈச்ச மரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார். அவற்றை பொன்னால் செய்தார். இருக்காமா? மறுபடியும் 35வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்கம்மா. அவற்றில் கெரூபுகள், ஈச்ச மரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை செதுக்கி அவற்றின் அளவுக்கேற்ற பொன் தகட்டால் அவற்றை மூடினார். இப்படி போயிட்டே இருக்கலாமா? அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா, சிங்க உருவம் வரைஞ்சிருக்கிறாரு, காளை உருவத்தை செஞ்சு வச்சிருக்கிறாரு. எந்த உருவம்? சிங்க உருவம், காளை உருவம் இல்லையா, மாடுகளுடைய உருவம். அப்ப எல்லா உருவமும் கோயில் ஃபுல்லா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் இருக்கிற எந்த ஒரு உருவத்தையும் சிலையாகவோ ஓவியமாகவோ, ஆனா அவர் சிலையும் செஞ்சிருக்கிறாரு, ஓவியமும் செஞ்சிருக்கிறாரு, செதுக்கி வேற வச்சிருக்கிறார். இப்ப கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? அப்ப ஆண்டவர் சொன்னதும், அப்ப சாலமோன் கட்டின கோயில் ஆண்டவருடைய இதயத்திற்கு நெருக்கமா இருந்தது, ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்ததா இருந்தது, ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததே. அப்ப ஆண்டவர் இந்த சுரூபங்களையோ உருவங்களையோ அவர் வெறுக்கல. அவருக்கு இணையாக எதையாவது நீங்கள் செய்து சிலையாக வழிபட்டால் மட்டுமே ஆண்டவர் அதை வெறுத்திருக்கிறார், தண்டித்திருக்கிறார். எடுத்துக்காட்டு, தங்கத்தாலான ஒரு கண்ணுக்குட்டி இல்லையா, தங்கத்தாலான ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அவங்க யாருக்கு இணையாக வழிபட்டார்கள்? இந்த ஆள் திரும்ப வரமாட்டான். மோசே மேலே போயிட்டாரு, அவங்க பேசிக்கிறாங்க கீழே. பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருக்கும் மரியாதை, பக்கத்துலேருந்து போனால் யாருக்குமே மரியாதை இல்லை. அவங்க சொல்றாங்க, இந்த ஆள் மேலே போனா அவன் திரும்ப வரமாட்டான், எங்களுக்கென்று ஒரு தெய்வங்களை நாங்களே உருவாக்கி கொள்ள. அப்ப அவங்க மனசுக்குள்ள அந்த கண்ணுக்குட்டிய தெய்வமா அவங்க பார்க்கறாங்க. நான் சொல்றது புரியுதா? ஒரு கானானிய பெண் வருவாங்க, இயேசு கிட்ட வருவாங்க, என் மகள் சுகமா இல்லாமல் இருக்கிறா, எனக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அம்மா பிள்ளைகளுடைய உணவை எடுத்து நாய்க்கு எப்படி போடும். எல்லாருக்கும் கோவம். பாருங்க, இயேசுவை எப்படி சொல்லாமா? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெண் வந்து ஒரு சீரோஃபினிஷிய பெண் அப்படின்னு போட்டிருக்கோம் பைபிளில். அப்படின்னா ஒரு கிரேக்க பெண். அவங்க யாரு? ஒரு கிரேக்க பெண். கிரேக்கர்கள் நாயை கடவுளாக வழிபடுவார்கள். அந்த நாயோட பேரு செர்பெருஸ். வாயில சரியா நுழையலையான்னு தெரியல, நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த நாயோட பேர் என்ன? கிரேக்கர்கள் வழிபடுகிற நாயோட பேர் என்ன? செர்பெருஸ். அவங்களுடைய கடவுளுக்கு அது பாதுகாவலா இருக்கிற ஒரு நாய். அதனால அந்த நாயை அவர்கள் அன்றாட வழிபடுவாங்க. யாரு? கிரேக்கர்கள். அந்த நாயோட பேரு செர்பெருஸ். சரியா? அப்ப அவர்கள் நாயை வழிபடுவதால் நாயின் பிள்ளைகள், இஸ்ரவேல் மக்கள் கடவுளை வழிபடுவதால் கடவுளின் பிள்ளைகள். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? பிள்ளைகளின் உணவை எடுத்து, அவளை நாயின்னு சொல்லல, அந்த பெண்ணை அவர் நாயின்னு சொல்லல. அவர்கள் வழிபட்ட தெய்வம் யார்? எது? நாய். அவங்க தெய்வமா வழிபடுறாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் இயேசு என்ன சொன்னாரு? பிள்ளைகளின் உணவை எடுத்து நான் எப்படிமா
நாய்க்கு போடுவது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, எகிப்தியர்களும் நாயை வழிபட்டாங்க. எகிப்தியர்கள் வழிபட்ட நாயோட பேரு அனூபிஸ். எகிப்தியர்கள் வழிபட்ட நாயோட பேரு அனூபிஸ். கிரேக்கர்கள் வழிபட்ட நாயோட பேரு செர்பேருஸ். செர்பேருஸ் தவறா இருந்தா திருத்திருங்க என்ன அப்புறமா. ஓகே, செர்பேருஸ். அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு தேவதை ஒன்று வழிபட்டாங்க. அந்த தேவையோட பேரு ஹெக்டே. ஹெக்டே அந்த தேவதையோட பேரு. அந்த தேவதையினுடைய அவங்க போற வாகனம் வந்து நாய் வாகனம். அதனால அவங்க நாயை தெய்வமா வழிபட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? அவங்க அந்த காலத்துல அவங்க பல உருவங்களை வழிபட்டிருக்கிறாங்க. அவங்க அதை இணையா, கடவுளுக்கு இணையா வழிபட்டாங்க. ஆனா இவர் செஞ்சு வச்ச கோயில்ல அது வெறும் உருவங்களாக இருந்தது. அவங்க மரியாதை செலுத்தினது சேருபீன்களின் உருவத்துக்கு. இப்ப புரியுது உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? கடவுளுக்கு இணையாக எந்த ஒரு உருவத்தையும் நீ வழிபடாதே. இப்ப அடுத்த கேள்வி எங்க வரும்னா, நீங்க சுரூபங்களுக்கு மாலை இடலையா? சுரூபங்களுக்கு நீங்க மாலை இடலையா? இல்லையா? சுரூபங்க முன்னாடி போய் நீங்க நின்று தலை வணங்கலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம்? அப்ப ஏன் இஸ்ரவேல் மக்கள் உடன்படிக்கை பெட்டியின் முன்னாடி தலை வணங்கினார்கள்? ஏன் உடன்படிக்கை பெட்டி மேல இருந்த 2 தேவதூதர்கள் முன்னாடி தலை வணங்கினார்கள்? ஏன் மனுஷங்க முன்னாடி தலை வணங்கினார்கள்? அப்பதான் கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்றோம்? நாங்கள் இவர்களை தெய்வங்களாக வழிபடுவது இல்லை. வேளாங்கண்ணியில் நின்று சொல்றேன், நாங்கள் அன்னை மரியாளின் உருவத்தை அல்லது அன்னை மரியாளை நாங்கள் தெய்வமாக வழிபடுவது இல்லை. இங்க இருக்கிற எல்லா ஃபாதர்களுக்கும் தெரியாது. ஒரு சில வேற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம். ஆனா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும், அன்னை மரியாள் தெய்வம் இல்லை. இல்லையா? ஆனா அன்னை மரியாள் யாரு? அவள் கடவுளின் தாய். யாரோட தாய்? ஒரு சாதாரண பாஸ்டருடைய மனைவி பாஸ்டர் அம்மாவாயிடுறாங்க. ஐயரம்மான் வேற சொல்றாங்க. ஐயரம்மாவாயிடுறாங்க இல்லையா? அவருக்கும் சேரு, ஐயரம்மாவுக்கும் சேரு. அப்போ மரியாதை செலுத்துறாங்க. நான் தப்பு சொல்லலை, மரியாதை செலுத்துறாங்க இல்லையா? இவர் சாதாரண நபர் அல்ல, இறைவனின் தாய். இதை யாரு சொன்ன வார்த்தை? இது எலிசபெத் அம்மா சொன்ன வார்த்தை. லூக்கா 1:43 எலிசபெத் அம்மா சொன்ன வார்த்தை, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யாருங்க? நான் யாரு? எனக்கு என்ன தகுதிங்க இருக்கு? ஒரு கடவுளுடைய அம்மா என் வீட்டுக்கு வர எனக்கு என்னது? இத்தனைக்கும் எலிசபெத் அம்மா அன்னை மரியாளோட சித்தி. அன்னை மரியாளோட சித்தி. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவுக்கு மகள் மாதிரி இல்லையா? தன்னோட அக்கா பொண்ணு. ஆனா அவங்க எவ்வளவு தாழ்ச்சியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த வார்த்தையை சொல்றாங்க, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு என்ன அருகதை இருக்கு? தாவீது ராஜா சொன்ன அதே வார்த்தையை சொல்றாங்க இல்லையா? அப்ப அன்னை மரியாளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க? இல்லையா? வர புரியும், ஒன்னொன்னா போவோம். அப்போ அவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துவது முறை, அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது முறை. ஆனா அவங்க ஒரே ஒரு கேள்வியால மடக்குவாங்கன்னு சொன்ன என்ன கேள்வி? அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. உயிரோடு இருந்தா நீங்க போய் வணக்கம் செலுத்திருக்கலாம், அவங்க தான் இறந்துட்டாங்களே, நீங்க ஏன் வணக்கம் செலுத்துறீங்க? அதுக்கு இயேசுவே பதில் சொல்றாரு. லூக்கா 20 எடுங்க, லூக்கா 20:37. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. ஆமா, அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். வாவ், சூப்பரா இருக்கு பாருங்களேன். இப்பதான் நல்லா கவனிக்கணும். யாவே கடவுள் மோசே கிட்ட சொல்றாரு, உங்களை யாருன்னு சொல்றது? மக்கள் கேட்பாங்கல்ல. அப்ப யாவே கடவுள் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் கடவுள், நான் ஈசாக்கின் கடவுள், நான் யாக்கோபின் கடவுள். இல்லையா? இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. யாவே கடவுள் தன்னை என்ன பண்றாரு? இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நான் யாருடைய கடவுள் தெரியுமா? நான் தான் ஆபிரகாமோட கடவுள். யார ரெஃபரன்ஸ் கூப்பிடுறாரு? ஆபிரகாம ரெஃபரன்ஸ் வச்சு சொல்றாரு. யாரு? யாவே கடவுள் சொல்றாரு, ஏய் நான் ஆபிரகாமோட கடவுள், நான் ஈசாக்கோட கடவுள், யாக்கோபோட கடவுள்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? நான் வாழுகிறவர்களின் கடவுள். என்ன சொன்னாரு?
வாசிங்க. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். வாழ்வோரின் கடவுள். அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் உயிரோட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் சாகல, சாகலன்னு நம்ம சொல்லல, ஆண்டவர் கடவுளே சொல்றார். மறுபடியும் வாசிங்க. ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில், யாரை பொறுத்தமட்டில்? கடவுளை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். அனைவரும் உயிருள்ளவர்களே. உயிர் உள்ளவர்கள் முன்னாடி போய் நின்னு வணங்குறோம், நம்ம வணங்குறோம், வணக்கம் செலுத்துறோம் இல்லையா? அவர்கள் யாரும் யாரும் இறக்கவில்லை, இறக்கவே இல்லை. பா, எவ்வளவு பெரிய வார்த்தை! அவங்க யாரும் இறக்கவே இல்லை. இத சொன்னது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. உங்களை பொறுத்த மட்டில் தான் அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர்கள் கடவுளை பொறுத்த மட்டில் அவர்கள் இறக்கவில்லை, உயிர் உள்ளவர்களே. அதனாலதான் தாபோர் மலையில இயேசு உருமாறிய பொழுது மோசே தோன்றினார். மோசே நெபோ மலையில இறந்தவர், ஆண்டவரே புதைச்சார் அவரை. அவர் புதைச்ச இடம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா தாபோர் மலையில யாரு கூட தோன்றினார்? இயேசுவோடு தோன்றினார். அங்க எலியா வந்தார். பரவாயில்ல, எலியாவது உயிரோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். ஆனா மோசே இறந்து போனவர் இல்லையா? ஆனா மோசே தாபோர் மலையில ஆண்டவரோடு தோன்றினார். அப்படின்னா மோசே இறக்கவில்லை. பாத்தீங்களா? மோசே இறக்கவில்லை. அப்ப கேள்வி வருது, ஏங்க சுருபம் செய்றீங்க? அப்போ சரிங்க, அவங்க எல்லாம் இறக்கல, உயிரோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் சுருபம் செய்றீங்க? இதே மாதிரிதான் இருந்தாங்களா தேவமாதா? இயேசு இதே மாதிரிதான் இருந்தாரா? அடுத்த கேள்வி, இயேசு இந்த மாதிரிதான் இருந்தாரா? அப்புறம் ஏன் செய்றீங்க அப்படின்னு உங்களை கேள்வி கேட்பாங்க இல்லையா? இப்ப அதுதான் நம்ம குழப்பமும் கூட. அப்படி செஞ்சு வச்சிடலாமா? இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இயேசுவை மகிமைப்படுத்துவதுதான் நம்முடைய வேலை, கரெக்டா? இப்போ இந்த சிலுவையும் இந்த சுரூபத்தையும் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு யாராவது நடிகர் ஞாபகத்துக்கு வராரா? இல்ல. சேஃபா இருக்கா? சேஃபா இருக்கு. பாத்தீங்களா? நடிகர் ஞாபகத்துக்கு வராரா? இல்ல. இது ஒரு இந்து சகோதரர் பார்க்கிறார், இல்ல வேற ஒரு மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர் பார்க்கிறார். அவருக்கு பார்த்த உடனே, இந்த சிலுவையை பார்த்த உடனே இவரை யாருன்னு அவர் கண்டுபிடிச்சிருவாரு. யாருன்னு சொல்லுவாரு? இயேசு, சிலுவை அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வேறு மதம் தான். அவர் எப்படி, நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லல, வெறும் சிலுவையும் இயேசுவையும் பார்த்து இது இயேசு அப்படின்னு சொல்றாரு. ஏன்? இயேசு மட்டும்தான் சிலுவையில் அறையப்பட்டார். அது மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்கள் இப்படி வச்சிருக்கிறது இது யாரை குறிக்கிறது? இது வேறு எந்த தெய்வத்தையாவது குறிக்கிறதா? அப்ப நான் தெய்வத்திற்கு இணையாக ஒருத்தரை நான் வழிபடல, கடவுளுக்கு இணையா உன்னை வச்சு நான் வழிபடல. நான் வழிபடுவது யாரை மகிமைப்படுத்துவதா இருக்கிறது? இயேசுவை மகிமைப்படுத்துவதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:31. சீக்கிரம் எடுங்க. அதற்கு நான் சொல்வது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். மறுபடியும் வாசிங்கம்மா. அதற்கு நான் சொல்வது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். நீங்கள் உண்டாலும் குடித்தாலும், அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மகிமைக்காக செய்யுங்கள். நம்ம யாருடைய மகிமைக்காக செய்யணும்? கடவுளுடைய மகிமைக்காக செய்யணும். நான் எப்பவுமே ஒரு சிலுவை கையில் வச்சிருப்பேன் இல்லையா? எப்பவுமே வச்சிருப்பேன். சிலுவை ஒரு ஜோமால இருக்கும் என்கிட்ட இல்லையா? இப்போ நான் கையில் வச்சிருக்கிறேன். என்னை கடந்து ஒரு சகோதரர் போறாரு. அவர் உடனடியா என்னை யாருன்னு கண்டுகொள்வார். அவர் ஒரு கிறிஸ்டியனுங்க. அவர் கையில் சிலுவை வச்சிருக்கிறார். கரெக்டா? சினிமாவில எல்லாம் இப்போ ஒரு விஷயம் பரப்பிட்டாங்க உலகம் ஃபுல்லா. அப்படின்ன உடனே யார் அவரு? கிறிஸ்டியன். கிறிஸ்டியன் எப்படி சொன்னாங்க? ஒரு சிலுவை போடும்போது அவர் ஒரு கிறிஸ்டியன். இதுல வேற நம்ம தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் காமெடி. அது மை சன் வேற அவரு. God bless my son வேறு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை ஒன்று சேர்த்துருவாரு. அப்படி மை சன்னா அவர் கிறிஸ்டியன் ஆயிடுவார். ஓகே, தட்ஸ் ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்ன சொல்ல வராங்க, நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும், நான் ரோட்டில் நிற்கிறேன்,
திருச்சிலுவையை பார்க்குறேன், ஆலயத்தை பார்க்குறேன். நான் அங்கே நின்றுக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிலுவை அடையாளம் போடுறேன். என் பக்கத்தில் வேற ஒரு மத சகோதரர் இருக்கிறாரு. என்னை பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிருவாரு, அவர் ஒரு கிறிஸ்தவர்னு சொல்கிறாரு. நான் என்ன தெரியுமா பண்ணேன், இப்போ ஒரு வார்த்தை கூட பேசாமல் நான் இயேசுவை அறிவித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட பேசல. சிலுவை அடையாளம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 விரல் கரெக்டா சொல்லி கொடுத்தாங்களா யாராவது? ஏன் 3 விரல்? மூவொரு இறைவன். சரி, நானே சொல்லி கொடுக்குறேன். மூவொரு இறைவன், தந்தை, மகன், வயிற்றுக்கு வந்துடணும், தூய ஆவி. இதுக்கு பொருள் என்ன தெரியுமா? தந்தையாகி இறைவன், மகனாகி இறைவன், தூய ஆவியாகி இறைவன், மூவொரு இறைவன். அவங்க எல்லாரும் ஒரே இறைவன் தான் இல்லையா? அவர்கள் வயிறு மனு உருவெடுத்து இல்லையா? அதான் வயிறு, வயிற்றுக்கு வரணும். சில பேர் ஸ்டைலெல்லாம் போடுவாங்க, ஸ்டைல் கிடையாது. மூவர் இறைவன், வயிறு. ஓகே, அதுக்கப்புறம் இடப்பக்கம். இடப்பக்கன்றது பாவிகள். பாவிகளை வலப்பக்கம் மீட்டெடுக்கவே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய செய்தியை, இந்த உலகத்தினுடைய மீட்பு செய்தியை ஒரு சிலுவை அடையாளத்தில் சொல்லிட்டேன் நான் இல்லையா? ஒரு சிலுவை அடையாளத்தில் மீட்பு செய்தியை நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த சிலுவை அடையாளம் போறதுனால இவங்க என்னங்க பண்றாங்க? நான் இயேசுவை மகிமைப்படுத்தினேங்க. நான் யாரை மகிமைப்படுத்தினேன்? இயேசுவை மகிமைப்படுத்தினேன். சரி, அது மட்டும் இல்ல, பைபிள்ல புதிய ஏற்பாடுல சிலை வழிபாட பத்தி தெளிவா பேசியிருக்கிறாங்க. எபேசியர் 5:5. ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பேறு அடையார் என்பதை. ஆமா, மறுபடியும் வாசிங்கம்மா, அது ரொம்ப அற்புதமான ஒரு செய்திமா. மறுபடியும் வாசிங்கம்மா. ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற. என்னது? சிலை வழிபாடாகிய பேராசை. பேராசையை என்னன்னு சொல்லியிருக்கிறார் பவுல்? சிலை வழிபாடு. அப்ப வெறுமனே சிலை வழிபாடுங்கிறது இவங்க வந்து சுரூபத்தை வச்சு மட்டும் சொல்றாங்க. ஆனா பேராசையாகிய சிலை வழிபாடு நான் சொல்லல, பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க இல்லையா? ஆமென். எஸ், பேராசையாகிய சிலை வழிபாடு. அப்ப சிலை வழிபாடு என்பது பேராசை. பேராசையும் சிலை வழிபாடையும் அவர் ஒன்றா சொல்லியிருக்கிறார். இது நான் சொல்லல, பைபிள்ல இருக்கு இல்லையா? எபேசியர் 5:5 இல்லமா? கொலோசியர் 3:5 எடுங்க. கொலோசியர் 3:5. ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். என்ன எது சிலை வழிபாடுன்றார் அவரு? பேராசையை சிலை வழிபாடுன்னு எழுதுறார். அவர் வேற எதையும் சிலை வழிபாடுன்னு குறிக்கல. அவர் எதை குறிச்சிருக்கிறாரு? பேராசை என்னும் சிலை வழிபாடு. 2 இடத்துலையும் பவுல் தெளிவா சொல்றாரு. எப்பா, ஏன்னா அந்த காலத்துல அவங்க சுரூபங்களை வச்சாங்க இடங்கள்ல. ஏன்னா ஆதி காலத்துல கிறிஸ்தவர்கள் கைகளால சிலுவையை செதுக்குனாங்க. கைகளால் என்ன செதுக்குனாங்க? சிலுவையை செதுக்குனாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? புனித தோமையார் சென்னைக்கு வந்த பொழுது சின்ன மலையில அவர் ஒரு குகையில தங்கியிருந்தார். நான் அந்த சின்ன மலையில ஒரு 8 வருஷம் ஒவ்வொரு முதல் வெள்ளியும் நான் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். 8 வருஷமா கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ போறதில்ல இல்லையா? அங்க நீங்க போனீங்கன்னா அவர் தங்கியிருந்த குகை இருக்கும். அவர் கையால செதுக்கின சிலுவை இருக்கு. அந்த சிலுவையில பல 100 ஆண்டுகள் ரத்தம் வந்தது. ரெஃபரன்ஸ் இருக்கு, போய் பாருங்க, கண்ணால போய் பாருங்க. அவர் கையால சிலுவை செதுக்கினார். அவர் இத்தனைக்கு இயேசுவை கண்ணால பார்த்தவர் தானே. அவர் ஏன் கையால சிலுவை செதுக்கினாரு? கல்லுல போய் சிலுவை செதுக்கிறாருங்க. அது முன்னாடி முட்டி போட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஏன் செஞ்சாரு? தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கேட்டகூம்ஸ்ல இருந்தாங்க. கேட்டகூம்ஸ்னா கல்லறை கோவில்கள்னு இப்ப சொல்றாங்க. அந்த காலத்துல உரோமையர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாங்க. அதனால கிறிஸ்தவர்கள் பயந்து போய் தொடக்கத்துல முதல் 300 வருஷம் கிறிஸ்தவர்கள் யாரும் சுதந்திரமா வழிபாடு செய்ய முடியாது இல்லையா? உரோமையர்கள் இந்த கிறிஸ்தவ மதத்தை அழித்தே தீர்வோம்னு அவங்க கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த காலத்துல கிறிஸ்தவ மக்கள் குகைகளுக்குள்ள கூடினாங்க. அப்ப அவங்க குகைகளுக்குள்ள என்னெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? மீன்களை வரைந்து வைத்திருக்கிறாங்க. 2 மீன் இயேசுவை குறிக்கிறது. சிலுவையை வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. இயேசுடைய பேரை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஆண்டவரை வழிபட்டு ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா.
அப்ப ஃபாதர் பார்க்கறதுனால ஒரு சுரூபத்தை பார்த்து ஆண்டவர் ஆராதிக்கணுமா? அதுக்கு தேவை இருக்கா? இருக்கு. எண்ணிக்கை 15வது அதிகாரம் 37வது வசனத்துல இருந்து. மேலும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது, இஸ்ரவேல் மக்களிடம் நீ பேசு, அவர்கள் தலைமுறை தோறும் தங்கள் உடைகளின் முனைகளில் குஞ்சங்கள் செய்து ஒவ்வொரு குஞ்சத்திலும் ஒரு நீல நாடாவை கட்டச் செய். இதுதான் குஞ்சம், குஞ்சங்கள். இதுக்கு பேர் தான் குஞ்சங்கள் இல்லையா? நீங்க லேடிஸ்க்கெல்லாம் தெரியும், உங்க ட்ரெஸ்ல இருக்கும் இல்லையா? ஆங்கிலத்தில் டெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் டெசல்ஸ். இப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த குஞ்சங்கள்ல ஒரு நீல கலர் நாடாவை கட்டுங்கன்றார். எங்க? ஒரு ஆடையில நீல கலர் நாடாவை கட்டுங்க. ஏன் கட்டணும்? அதுக்கு கடவுள் பதில் சொல்றாரு பாருங்க, வாசிங்கம்மா. நீங்கள் ஒழுக்கம் கெட்டு நடப்பதற்கு ஏதுவாய், நீங்கள் ஒழுக்கம் கெட்டு நடப்பதற்கு ஏதுவாய் உங்கள் இதயங்களும் உங்கள் கண்களும் விரும்புவதை பின்பற்றாமல், விரும்புவதை பார்க்கிறது இல்லையா? என் கண்கள் என்ன பண்ணுது? எனக்கு பிடிச்சதை பார்க்குது. அப்படி செய்யாம நீங்கள் அவற்றை பார்த்து, நீங்கள் இந்த நீல நாடாக்களை பார்த்து ஆண்டவர் கட்டளை அனைத்தையும் நீங்கள் நினைவு கூர்ந்து அவற்றை இந்த நீல நாடாவை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகள் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். வாசிங்கம்மா. அவற்றை செய்திடவே இக்குஞ்சம். போதுமா? எதுக்காக நான் இதை செய்ய சொல்றேன்? உங்க கண்ணு சரி கிடையாது. நம்மளை பார்த்து சொல்றாரு, எனக்கு சொல்ல, நம்ம எல்லாருக்கும் சொல்றாரு, உங்க கண்ணு சரி கிடையாது, உங்கள் இதயம் சரி கிடையாது. நீங்க எதையாவது பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால உங்களுடைய உடைகளில் இருக்கிற இந்த குஞ்சங்களில் நீல கலர் நாடாவை கட்டி விடுங்க. அது எப்பெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வரும்? ஆண்டவருடைய கட்டளை. நான் இதை பார்க்கும்போது என்ன எனக்கு ஞாபகத்துக்கு வரும்? ஏசப்பா எனக்காக பாடுபட்டு மரித்தது எனக்கு ஞாபகத்துக்கு வரும். கரெக்டா? எந்த ஒரு கொடூரமான மனுஷனா இருந்தாலும் இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இயேசு எனக்காக பாடுபட்டு மரித்தார், ஏசப்பா எனக்காக மரித்தார் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஞாபகம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஏன்னா என் கண்ணு, அதனாலதான் சர்ச்சில் வெறுமையா வைக்காம அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? சுரூபங்களை வச்சாங்க. ஏன்னா கண்ணு அப்படியே அலைப்பாயுது, அங்கங்க சுத்துது, எல்லாம் வேணாம், அங்க பாரு. அப்போ உன் இதயம் கெட்டு போகாமல், உன் கண் தேவையில்லாததை பார்க்காம இருக்கிறதுக்காக, உனக்கு நினைவுபடுத்துவதற்காக நீ இந்த நீல நாடாவை பாரு. அதனாலதான் வீட்டில் இயேசு சாமி சுரூபத்தை வைக்க சொல்றோம். வீட்டில் சிலுவை வைங்க, வீட்டில் திருஹிருதய ஆண்டவர் படம் வைங்க. ஏனென்றால் அதை உற்று நோக்கும் பொழுது எனக்கு இயேசு சாமியோட அன்பு எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இயேசு சாமியினுடைய கல்வாரி பலி எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அன்னை மரியாளை பார்க்கும்போது எப்படி ஒரு சாதாரண பெண் ஆண்டவருக்கு இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தது ஞாபகத்துக்கு வரும். ஒரு அந்தோனியாருடைய சுரூபத்தை பார்க்கும்போது அவர் எப்படி அந்த குறைந்த 35 வயசுக்குள்ள இறை வார்த்தை எவ்வளவு அழகா போதிச்சிருக்கிறாரு. நற்கருணை இறை வார்த்தையும் தான் முக்கியம், எப்படி போதிச்சிருக்கிறாரு அந்தோனியார்னு அந்தோனியார் சுரூபத்தை பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வரும். சூசேப்பர் சுரூபத்தை பார்க்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசல, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு செஞ்சாரே அந்த மனுஷன்னு. அவர் சுரூபத்தை பார்க்கும்போது எனக்கு அவருடைய வாழ்க்கை ஞாபகத்துக்கு வரும். புனிதர்களுடைய வாழ்வு எனக்கு எடுத்துக்காட்டாய் நினைவாய் வருவதற்காகவே ஆலயங்களிலே கல்வாரி பலியையும் அன்னை மரியாளின் திருவுருவத்தையும் அவங்க நினைவு சின்னங்களாக வைத்தார்கள். அங்க போய் இப்ப மாலை போடுறீங்களே, ஏன் போடுறீங்க? சரிங்க, அது வரைக்கும் ஓகேங்க, நினைவு சின்னமா வச்சுட்டு போக வேண்டியதானே, ஏன் மாலை போடுறீங்க? அடுத்த கேள்வி என்னம்மா? ஏங்க அது ஒவ்வொரு ஊருடைய கலாச்சாரம், ஒவ்வொரு ஊருடைய கலாச்சாரம் இல்லையா? அமெரிக்காவில் வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு மாலை போடுறதெல்லாம் கிடையாது இல்லையா? அமெரிக்காவில் அந்த மாலை போட்டு வணக்கம் செலுத்துறது. இப்பவும் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்களுக்கு என்ன போடுறாங்க? மாலை போடுறாங்க, அவங்கள கும்பிடுறாங்களா அவங்க? எங்கள் ஊர் கலாச்சாரம் என்னன்னா, ஒருத்தரை வரவேற்பதற்கும் மரியாதை செலுத்துவதற்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? மாலை போடுவோம். இது எங்கள் ஊர் கலாச்சாரம். நீங்கள் ஆப்பிரிக்காவில் போனீங்கன்னா கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும். சைனாவில் போனீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் வணக்கம் சொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்க. இப்படி இப்படி முன்னாடி ஒருத்தர் இப்படி வணங்கிப்பாங்க இல்லையா? அப்போ ஒருத்தர் வழிபட்டுக்கிறாங்களா அங்கே? அது சீன கலாச்சாரம் இல்லையம்மா? அப்போ மேற்கத்திய கலாச்சாரம் வேற, கிழக்கத்திய கலாச்சாரம் வேற. எங்கள் ஊரில் மரியாதை செலுத்துறதுக்கு நாங்கள் மாலை போடுவோம். அப்போ எங்கள் மக்கள் அவங்கள சாமின்னு நினச்சி மாலை போடலை,
அப்பா நான் அவங்களுக்கு நான் மரியாதை செலுத்துறேங்கிற எண்ணத்துல தான் மாலை போடுறாங்க. ஆண்டவர் உங்கள் எண்ணத்தையே காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவங்களுக்கு மாலை போடும்போது என்னுடைய எண்ணம் என்ன? நான் அவங்களுக்கு மாலை போடுறேன், அவங்களுக்கு மரியாதை செலுத்துறேன் இல்லையா? ஒரு தலைவருடைய பிறந்த நாள்லையோ அல்லது அவருடைய நினைவு நாளில் தலைவர்கள்லாம் போய் அவருக்கு போய் மாலை போடுறாங்க அவருடைய சிலைக்கு இல்லையா? அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவர் இறந்துட்டாருன்னு. தெரியுமா தெரியாதா? தெரியும். அவருக்கு மாலை போடும்போது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா எல்லாரும் இறந்துட்டாருன்னு? தெரியும். ஏன் மாலை போடுறாங்க? மரியாதை. இந்த உலக மக்களுக்கு நாங்கள் அவர் மீது வைத்திருக்கிற மரியாதையை வெளிப்படுத்துகிறோம். அப்படிதானே? அதே மாதிரிதான் இந்த உலக மக்களுக்கு நாங்கள் எங்கள் ஆண்டவரின் தாய் மீது நாங்கள் வைத்திருக்கிற மரியாதையை வெளிப்படுத்துகிறோம். இதுதாங்க நம்ம ஊர் கலாச்சாரம். நாங்க அவங்களை வழிபடல. இது பைபிள்ல இருந்திருக்கு. பைபிள்ல அவங்க வணக்கம் செலுத்தி இருக்கிறாங்க இல்லையா? அப்ப பைபிள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோயில்ல வச்சிருக்கிறாங்க, சுரூபத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே ஒரு வெண்கல பாம்பை செஞ்சு வை, எல்லாரும் அதை பாருங்க. அவர் நேரா கியூர் பண்ணிருக்க முடியாதாங்க ஆண்டவர்? இந்த கை காட்டுறேன், ஓகே எல்லாரும் சரியாயிட்டீங்க, செஞ்சிருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு வெண்கல பாம்பை செஞ்சு வைக்கிறாரு. அதை உற்று நோக்கும் போது நீங்கள் சுகம் பெறுவீர்கள் சொன்னாரா? ஆனா அந்த ரெஃபரன்ஸை இயேசு பயன்படுத்துறாரு யோவான் 3வது அதிகாரத்துல. எப்படி பாலைவனத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டதோ அதே போல மானிட மகனும் உயர்த்தப்படுவார், அப்பொழுது எல்லாரையும் நான் என் பால் ஈர்த்துக் கொள்வேன். அவர் அதே ரெஃபரன்ஸை யூஸ் பண்றாரு. யார் யூஸ் பண்றா? இயேசு யூஸ் பண்றாரு. இப்ப அடுத்த கேள்வி வரும், அப்புறம் நீங்க அவங்க கிட்ட போய் பிரேயர் பண்றீங்க? பார்த்தீங்களா? அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் நீங்க அவங்க கிட்ட போய் பிரேயர் பண்றீங்க? உங்க சர்ச்சுகளுக்கெல்லாம் நீங்க ஏன் செயின்ட் மேரிஸ் சர்ச், செயின்ட் ஜோசப்ஸ் சர்ச், செயின்ட் ஜார்ஜ் சர்ச் நீ ஏன் பேர் வைக்கிறீங்க? நான் அதுக்கு நம்ம எளிமையான ஒரு பதில் சொல்லலாம். நம்ம ஊரில் இப்போ எங்கள் வேளாங்கண்ணியில் போல் அப்படி சுற்றி போனீங்கன்னா ஒரு இடத்துல காந்தி தெருன்னு வச்சுருக்கிறாங்க. அந்த தெரு காந்திக்கு சொந்தமா? நேரு தெருன்னு வச்சுருக்கிறாங்கம்மா. நேருவுக்கு சொந்தமா? அது அந்த தலைவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்த தெருவுக்கு காந்தி தெரு, நேரு தெரு இல்லையா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதானே? அவ்வளோதானே? அதே மாதிரி கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மக்களை இயேசுவை நோக்கி வழிநடத்தி சென்ற கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தங்களுடைய பாதுகாவலராக தங்களுடைய ஆலயத்திற்கு செயின்ட் ஜோசப்ஸ் சர்ச், செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச், செயின்ட் பால்ஸ் சர்ச் என்று அவர்கள் பேர் வைக்கிறாங்க. சர்ச்சு பாலுக்கு சொந்தம் இல்லை, கடவுளுக்கு தான் சொந்தம். எங்க கடவுளை தான் நாங்கள் வழிபடுறோம், இயேசுவை தான் வழிபடுறோம். ஆனா பேரு செயின்ட் பால்ஸ் சர்ச், மரியாதை நிமித்தம் வச்சிருக்கிறோம் இல்லையா? அது ஆங்கிலிகன்ஸ் வைக்கிறாங்க, சிஎஸ்ஐ சர்ச் வைக்கிறாங்க இப்போ இல்லையா? ஆமா, இசிஐ சர்ச் வைக்கிறாங்க. ஒரு சில பெண்டகோஸ்ட் சர்ச் வைக்கிறது இல்லை. அப்ப நம்ம மேல குற்றம் சொல்லும் போது நீங்க சொல்லலாம் எல்லா சர்ச்சுகளும் இதை வைக்கிற பழக்கம் இருக்கு, ஏன்னா அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். அப்புறம் ஏன் பிரேயர் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அவங்க கிட்ட போய் ஏன் நாங்க சொல்லுவோம், இல்ல நாங்க பிரேயர் பண்ணல, we are asking them for intercession. நாங்கள் அவர்களை பரிந்துரை கேட்கிறோம். ஐயோ பரிந்துரையா? தப்பாச்சே. 1 தீமோத்தேயு 2:5 எடுங்க. ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளர் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். ஹல்லேலூயா, ஆமென். கடவுளுக்கு நடுவுல யாருமே இணைப்பாளர் கிடையாது. அவங்க கிட்டலாம் போய் கேட்க கூடாது, நேரா கேட்கணும். கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளர் யாரும் இல்லை, அது இயேசு மட்டும்தான் இணைப்பாளர், வேற யாரும் இல்ல. the only one mediator, that is Jesus Christ. மனுஷங்க கிட்ட போய் கேட்குறீங்களே, அவங்கள போய் ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட கேட்க கூடாது, ஏன்னா இயேசு தான் இணைப்பாளர். இந்த வசனத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப நம்ம திரும்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் ஐயா எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு ஏன் கேட்குறீங்க? இல்லையா? ஏன் அவங்க கிட்ட அப்புறம் கேட்குறீங்க? ஏன்னா மனிதர்கள் இன்னொருவருக்காக ஜெபிக்கலாம். அதை பவுல் சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறாரு? எபேசியர் 6:19 வாங்க. நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். பார்த்தீங்களா? பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கிறேன். நான் இஷ்டத்துக்கு கற்பனையில் எதையும் போதிக்காதபடி கடவுள் நான் என்ன பேசணும்னு விரும்புகிறாரோ அதை நான் பேசும்படி நீங்கள் அனைவரும் எனக்காக மன்றாடுங்கள். அப்போ ஒருத்தருக்காக என்ன பண்ணலாம்? மன்றாடும். இப்போ கேள்வி என்ன வந்துடும்? அவங்க இறந்துட்டாங்க, எப்படி மன்றாட முடியும்? அப்போ நான் பதில் சொல்லுவேன், லூக்கா 20 அவங்க யாரும் சாகலை,
அவங்க நமக்காக உயிரோடு இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. எங்க இருக்கு ரெஃபரன்ஸ்? அவங்க ஜெபிக்கிறதுக்கு எங்க இருக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு கேட்பாங்க இல்லையா? திருவெளிப்பாடு 5:8. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். யாரு? 24 மூப்பர்கள். இந்த உலகத்துல கடவுளுக்காக வாழ்ந்து மரித்து பரிசுத்தமாக கடவுள் சன்னிதானத்தில் போய் இருக்கிற மூப்பர்கள் கடவுள் சன்னிதானத்தில் பரலோகத்தில் விழுந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். அவங்க கையில பொற்கிண்ணங்களை வைத்திருந்தார்கள். இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவங்க கையில வச்சிருந்த பொற்கிண்ணங்கள் என்னங்க? இறை மக்களுடைய வேண்டுதல்கள். அவங்க அதை ஆண்டவர் முன்னாடி கொட்டுறாங்க. அந்த கிண்ணத்துல இருந்தது யாருடைய வேண்டுதல்களா? இறை மக்கள், நம்முடைய வேண்டுதல்களை அங்க இருக்கிற மூப்பர்கள் புனிதர்கள் கொண்டு போய் யாரு முன்னாடி கொட்டுறாங்க? ஆண்டவர் முன்னாடி கொட்டுறாங்க. திருவெளிப்பாடு 8:4 வாசிங்க. அச்சாம்பிராணி புகை இறை மக்களின் வேண்டுதல்களோடு சேர்ந்து வானதூதரின் கையில் இருந்து கடவுள் திருமுன் எழும்பி சென்றது. அந்த பரலோகத்துல அவங்க மக்களுடைய வேண்டுதல்களை சாம்பிராணியோட சேர்த்து கடவுளுக்கு ஒப்படைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்ப புனிதர்கள் பரலோகத்துல நமக்காக ஜெபிக்கிறாங்க இல்லையா? சரி, இயேசுவே ஒரு இடத்துல சொல்றாரு, எங்க அந்த செல்வந்தனை தூக்கி உத்தரிக்கிற ஸ்தலத்துல போட்டாங்க. அது ஒரு பெரிய தலைப்பு, உத்தரிக்கிற ஸ்தலம். அதை பத்தி நான் பேசியிருக்கிறேன், வீடியோவில் பார்த்துக்கோங்க அப்புறமா இல்லையா? தூக்கி போட்டாங்க. யார? செல்வந்தனை போட்டாங்க. லாசர் ஆபிரகாம் மடியில. யார் மடியில? ஆபிரகாம் மடியில. இயேசு சொல்றாரு, இங்க இருந்து அந்த செல்வந்தன் அவருக்கு கூப்பிடுறான், தந்தையே. யாரையும் தந்தைன்னு கூப்பிடக்கூடாது, ஃபாதர்னு கூப்பிடக்கூடாதுன்னு இயேசுவே சொல்றாரு. ஆபிரகாம் அவங்க என்னன்னு கூப்பிட்டாங்க? தந்தையன்னு கூப்பிடுறாங்க. ஓகே, இயேசுவே அதை ஒத்துக்கிறாரு. அப்ப தந்தையே அப்படின்னு கூப்பிடுறாங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு உத்தரிக்கிற ஸ்தலத்துல இருக்கிறவன் யாருக்கிட்ட வேண்டுதல் செய்யறான்? ஆபிரகாம் கிட்ட, கடவுள் கிட்ட இல்ல. பாத்தீங்களா? ஆபிரகாமே பதில் சொல்லிடுறாரு, எப்பா தம்பி உனக்கு எனக்கும் இங்க இருந்து யாரும் அங்க வர முடியாது, அங்க இருந்து யாரும் வர முடியாதுப்பா, விட்டுரு அப்படின்னு ஆபிரகாமே அங்க பதில் சொல்லிடுறாரு. உங்களுக்கு இன்னும் ரெஃபரன்ஸ் வேணா 2 மக்கபேயர் புத்தகம் 15ஆவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, எரேமியா வந்து யூதா மக்கபேய் என்பவனுக்கு போர்வாள் கொடுப்பாராம். யாரு? எரேமியா. யாருக்கு கொடுப்பார் போர்வாள்? யூதா மக்கபேய்க்கு. எரேமியா எப்போ இறந்துட்டாரு? அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எரேமியாவை அனுப்புறாரு. எரேமியா யூதா மக்கபேயுவுக்கு வந்து போர்வாள் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப புனிதர்கள் கடவுள் காரியத்திலும் கடவுளுடைய பிள்ளைகள் காரியத்திலும் கருத்தாய் இருக்கிறார்கள். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? தாபோர் மலையில ஆண்டவருடைய கல்வாரி பலியை குறித்து பேச யார் வந்தாங்க? எலியாவும் மோசேவும் வந்தார்கள். புனிதர்கள் வந்தாங்க. யார்கிட்ட பேசுறதுக்கு? இயேசுவிடம் பேசுவதற்கு இல்லையா? அது மட்டும் இல்ல, ஆண்டவர் அவங்களுக்கு அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவங்க கிட்ட போய் எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள்னு கேட்கிறோம். எடுத்துக்காட்டு, திருத்தூதர் பணி 19ஆவது அதிகாரம். உங்களை பிரிவினை சபை அல்லது நம்மளுடைய புராட்டஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா கேட்பாங்க? எப்படி ஆண்டவர் நேரா செய்ய மாட்டாரா? நீங்க நேரா கேட்க மாட்டீங்களா? நேரா ஜெபிக்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆண்டவர் புனிதர்கள் வழியாய் பல அதிசயங்களை செய்கிறார்னு இப்ப நான் காட்ட போறேன். ஓகேவா? திருத்தூதர் பணி 19:11. பவுல் வழியாய் கடவுள் அரும்பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். சூப்பரா இல்ல? பவுல் வழியாய் கடவுள் அரும்பெரும் செயல்களை செய்தார். யார் வழியா செஞ்சார்மா? பவுல் வழியாக. ஆண்டவர் நேரடியா செய்யலாம்லமா? ஆமென். செய்யலாமா இல்லையா? செய்யலாம். ஆண்டவர் நேரடியாகவும் செய்வாரு, தான் தேர்ந்தெடுத்த புனிதர்கள் வழியாகவும் செய்கிறார். பவுல் வழியாய் பல அதிசயங்களை செய்தார். என்னெல்லாம் செஞ்சார் வாசிங்க. அவரது உடலில் பட்ட கை குட்டைகளையும். நல்லா கவனிங்க. பவுல் நடந்து போறாரு, கைக்குட்டை எடுத்துட்டு போறாங்க. அம்மா இங்க கவனிமா, அம்மா தாய் கவனி. அவங்க நடந்து போறாங்க, கைக்குட்டை எடுத்துட்டு போறாரு. கைக்குட்டையை கொண்டு போய் பவுல் மேல வைக்கிறாங்க. யார் மேல? பவுல் மேல. இயேசு மேல இல்ல. யார் மேல? பவுல் மேல கைக்குட்டையை வைக்கிறாங்க இல்லையா? அவர் மேல துண்டு போடுறாங்க. அவரது உடலில் பட்ட கை குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும். கர்ச்சிஃபா புதுமை பண்ணுச்சு. கர்ச்சிஃபா புதுமை பண்ணுச்சு? இல்ல. ஆனா கர்ச்சிஃபா யார் மேல வச்சாங்க?
பவுல் உடம்பு மேல தானே வச்சாங்க. பவுல் மேல பட்ட கர்ச்சிஃபு நோய்களை நீக்கியதாம். ஓகேவா? பவுல் மேல போட்ட துண்டு எடுத்துட்டு போய் வாசிங்க. பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். பேய் பிடிச்சவங்க மேல போட்ட உடனே பொல்லாத ஆவிகள். கர்ச்சிஃபுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லுங்க, பவருங்க. கர்ச்சிஃபு யார் மேல பட்ட கர்ச்சிஃபு? பவுல் மேல பட்ட கர்ச்சிஃபு. துண்டு பவுல் மேல போட்ட துண்டு இல்லையா? அவர் கடவுளுடைய பணியாளர் என்பதாலேயே அவர் மேல பட்ட கர்ச்சிஃபுக்கு பேய்களே ஓடுகிறது. அப்ப இயேசுவை கருவுல தாங்கினவங்க அவங்க. ஆமென். இயேசுவுக்கு பால் கொடுத்தவங்க. இயேசுடைய உதிரமும் அவங்க உதிரமும் கலந்துருச்சு இல்லையா? ஒரு தாய் குழந்தையினுடைய ரத்தம் என்ன ஆயிடும்? ஒன்னா தான் இருக்கும் இல்லையா? தாயுடைய உடலோடு சேர்ந்த இயேசுனுடைய உடல். பேர்பட்ட பரிசுத்தமான அவங்க கிட்ட போய் அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அம்மா நான் கேட்கக்கூடாதா? பவுல் இத்தனைக்கும் இயேசுவை காட்சியில பார்த்தவர். ஆனா இவங்க தன் கருவில் சுமந்தவங்க. அவங்க கிட்ட போய் கேட்கிறோம். அதனாலதான் புனிதர்கள் கிட்ட போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு கேட்கறதுல தவறே இல்லை. கத்தோலிக்க திரு அவையில 3 விதமான வழிபாடு இருக்கு. ஒன்னு லாத்ரியா, ஹைப்பர் தூலியா, தூலியா அப்படின்னு சொல்லுவாங்க. லாத்ரியா, ஹைப்பர் தூலியா, தூலியா. லாத்ரியா என்றால் வழிபாடு, அது இறைவனுக்கு மட்டும். ஹைப்பர் தூலியா அதிமிக வணக்கம் அன்னை மரியாளுக்கு மட்டும். தூலியா வணக்கம் புனிதர்களுக்கு மட்டும். புரியுதுங்களா? அன்னை மரியாளுக்கு அதிமிக வணக்கம் செலுத்துறோம் நம்ம. இது சாதாரண விஷயம் இல்ல. பைபிள்ல பாருங்க, புனிதருக்கு எவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சரி, இறந்து போன புனிதர்களுக்கு வல்லமை இருக்கா? இருக்கு. 2 அரசர்கள் 13 எடுங்க. எல்லா கேள்விக்கும் பைபிள்ல பதில் இருக்கு. அதனாலதான் பைபிளை படிங்கன்ற. அப்ப அவங்க உயிரோடு இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்ப இறந்தவங்களுக்கு வல்லமை இல்லைன்னுவாங்க. இறந்தவங்களுக்கும் வல்லமை இருக்கு. 2 அரசர்கள் 13 எடுத்துக்கோங்க. எலிசா கல்லறை 20வது வசனம். 2 அரசர்கள் 13 20வது வசனம். இதன்பின் எலிசா இறந்தார். எலிசா இறந்து போயிட்டார், இறந்துட்டார். எலிசா யாருமா? எலியாவுடைய சீடர். வெரி குட். எலிசா இறந்துட்டார். அவரை அடக்கம் செய்தனர். ஒவ்வொரு இளவேனிற் காலத்திலும் மோவாபிய கொள்ளை கூட்டத்தினர் வந்து நாட்டை தாக்குவது வழக்கம். மோவாபிய கொள்ளை கூட்டம் திடீர்னு வரும். நீங்க பழைய காலத்து படம்லாம் பார்த்திருப்பீங்க. கொள்ளைக்காரங்க திடீர்னு ஊருக்குள்ள வருவாங்க, பார்க்கறவங்களை எல்லாம் வெட்டுவாங்க, கொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு கொள்ளை கூட்டம் உள்ள வருது. மக்கள் இறந்த ஒருவனை புதைத்து கொண்டிருந்த பொழுது, இறந்த ஒருவனை புதைப்பதற்காக தூக்கிட்டு போறாங்க இல்லையா? அங்க போயிட்டாங்க, இறந்துட்டான் ஒருத்தன், அவனை புதைக்க போறாங்க. அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டார்கள். பார்த்தவுடன் எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடினர். தூக்கி போட்டு ஓட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. பயத்துல கையில வச்சிருந்த பணத்தை தூக்கி போட்டு ஓடிட்டாங்க. ஐயோ அவன் கொன்னுடுவானேன்னு. பணம் எது மேல விழுந்துருச்சு? எலிசாவின் கல்லறை மேல விழுந்துருச்சு. வாசிங்கம்மா. எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட உடனே, எலிசாவின் எலும்பின் மீது இறந்தவனுடைய உடல் பட்ட உடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான். கை தட்ட மாட்டீங்களா? புனிதர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவங்க எலும்புக்கு அவ்வளோ வல்லமை. அதனாலதான் பீடத்துல என்ன பண்றாங்க ஆயர் அவர்கள் கான்சக்ரேட் பண்ணும்போது ஒரு புனிதருடைய பண்டத்தை எடுத்துட்டு வந்து அதுல வைக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப கத்தோலிக்க திருச்சபை பாருங்க எவ்வளவு அழகா பார்த்து பைபிள்ல இருக்கிற எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு இல்லையா, தேடி கண்டுபிடிச்சு தன் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் புனிதர்கள் கல்லறைக்கு நம்ம போறோம். அங்க போய் நின்று எனக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள்னு நம்ம சொல்றோம். நம்ம யாரும் அவங்கள வழிபடல, அவர்களுடைய மன்றாட்டை கேட்கிறோம். ஏன் தெரியுமா? அவர்களுடைய மன்றாட்டுக்கு வல்லமை ஜாஸ்தி. யாரை விட? உங்களை விட, ஏன் மன்றாட்டை விட இல்லையா? புனிதர்களுடைய மன்றாட்டுக்கு வல்லமை ஜாஸ்தி. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிறவங்க கிட்ட பாவமே இருக்காது. பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சவங்க கிட்ட என்ன இருக்காது? பாவம் இருக்காது. பாவம் இல்லாதவங்க ஜெபிச்சா அதுக்கு வல்லமை அதிகம். எங்க போட்டிருக்கு? யாக்கோபு 5:16. சீக்கிரம் எடுங்கம்மா. ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒரு அம்மா கேட்டாங்க, நான் பாவத்தை அறிக்கையிடுறது எப்படி ஃபாதர்னு கேட்டாங்க. இது பாருங்க பைபிள் இருக்கு. ஒருவர் இன்னொருவரிடம் பாவங்களை அறிக்கையிடுங்கள். யாருக்கிட்ட செய்யணும்ன்றத 14வது வசனத்துல போட்டிருக்கு. அதுலயே மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் ஆண்டவரது பெயரா. இருங்கம்மா,
அவர்கள் எண்ணெய் பூசி உங்களுக்காக ஜெபிப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. மூப்பர்கள்லாம் யாரு? பழைய காலத்தில் மூப்பர்கள்லாம் அந்த பைபிளில் கிரேக்கத்தில் தான் எழுதுனாங்க முதல்ல. அதை கிரேக்கத்தில் பிரெஸ்பித்தேரோஸ். மூப்பர்கள்னா கிரேக்கத்தில் என்னது? பிரெஸ்பித்தேரோஸ். அது ஆங்கிலத்தில் பிரீஸ்ட், குரு, ஃபாதர். அப்போ ஃபாதர் அழைச்சிட்டு வந்து நோயுற்றவர்கள் மேலே எண்ணெய் பூசி ஜெபியுங்கள். அப்போ அவர்கிட்ட உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள். பைபிளில் இருக்கு. ஓகேவா? அடுத்தது வாசிங்க. ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். நேர்மையாளர்களுடைய வல்லமையான மன்றாட்டு பயன் விளைவிக்கும். அப்ப அம்மாவுடைய ஜெபம் ஏன் அதிசயங்களை செய்து? ஏன்னா நேர்மையாளர். அவங்களை விட நேர்மையாளர் நீங்க ஒருத்தரை காட்டுங்க எனக்கு. இல்லவே இல்லை இல்லையா? அதனாலதான் அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் ஜெபமாலை ஜெபிக்கும் போது வல்லமை ஜாஸ்தி. நான் அதை என் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன், என்னோட ப்ரேயர் குரூப் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். ஜெபமாலை என்பது அன்னை மரியாளிடம் ஜெபிப்பது கிடையாது. ஜெபமாலை என்பது அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபிப்பது. இப்போ இதை பாதி மட்டும் எவனாவது வெட்டி போட்டுறான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ட்ராலில் போட்டு விட்டுருவாங்க. ஜெபமாலை என்பது அன்னை மரியாளிடம் ஜெபிப்பது இல்லைன்னு பார்த்து சொல்லிட்டாருன்னு அதை மட்டும் பாதி வெட்டி போட்டுருவாங்க இல்லையா? ஜெபமாலை என்பது அன்னை மரியாளிடம் ஜெபிப்பதல்ல. ஜெபமாலை என்பது அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபிப்பது. அதனால தான் ஜெபமாலைக்கு வல்லமை ஜாஸ்தி. அதனால தான் ஜெபமாலைக்கு வல்லமை ஜாஸ்தி. புரியுதுங்களா? ஏன் இதுல என்ன சொல்றோம்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. இல்ல, இது வரைக்கும் பார்ப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. இது கபிரியல் தேவதூதருடைய வார்த்தை இல்லையா? பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம் வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே, புனித மரியே இறைவனின் தாயே. இது வரைக்கும் எலிசபெத் அம்மாளுடைய வார்த்தை. இது ரெண்டுமே தூயாவியால் கடவுளால் கட்டளையிடப்பட்ட வார்த்தை. அன்னை மரியாளுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட வார்த்தை. நான் இது யாருக்கோ சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்லல, ஆண்டவரால் கட்டளையிடப்பட்ட அன்னை மரியாளுக்காகவே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தான் நான் திரும்ப சொல்றேன். சொல்லிட்டு பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மா எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்கம்மான்னு கேட்குறோம். கரெக்டா? அப்போ இந்த ஜெபத்தில் அவங்க கிட்ட ஜெபிக்கல, இந்த ஜெபத்தில் அவங்களோட சேர்ந்து ஜெபிச்சு அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க? நான் ஜெபம் பண்ணும்போது எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அதனால தான் ஜெபமாலைக்கு வல்லமை ஜாஸ்தி. நம்ம பண்ணுறதுனாலயா வல்லமை? கண்ணாடியில் போய் பாருங்கள் நம்ம மூஞ்ச, நமக்கே காமெடியாக இருக்கும்ல. நம்ம பண்ணுறதுனால வல்லமை இல்லை. யார் பண்ணுறா நம்ம கூட? அவங்க பண்ணுறாங்க ஜெபம். அதனால தான் ஜெபத்துக்கு வல்லமை. மிஸ் பண்ணிடாதீங்க ஜெபமாலையை, ஒரு நாளும் மிஸ் பண்ணாதீங்க ஜெபமாலை ஜெபிக்கிறத. சரிங்களா? பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு ஓவராலா இல்லையா, சிலை வழிபாடு பற்றி, புனிதர்களுடைய மன்றாட்டை பற்றி, அவங்க உயிரோடு இருந்தாலும், அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க, சில பேர் செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. செத்தாலும் அவங்களுக்கு வல்லமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் பைபிள் ரெஃபரன்ஸோட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இனிமேல் யாருக்காவது குழப்பம் வருமா? கொஞ்சம் லெங்க்தியாக போச்சு, பட் ஓகே. எனக்கு என்ன திருப்தினா, உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன், நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ ரெஃபரன்ஸில் இருக்குது. அப்போ வணங்குறதுனால அது வழிபாடு இல்லை இல்லையா? அவங்க கோயில்லையே, யாவே கடவுள் கட்டளையிட்ட கோயில்லையே சுரூபத்தை செஞ்சு வச்சாங்க, உருவத்தை செதுக்கி வச்சாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் அந்த உருவத்தெல்லாம் வெறுக்கல. ஆண்டவர் அவருக்கு இணையாக யாரையும் நீங்கள் வழிபடாமல் இருக்கணும், அதுதான் உண்மை. நம்ம அன்னை மரியாளையோ புனித அந்தோனியாரையோ சூசேப்பரையோ இயேசுவுக்கு இணையாகவோ கடவுளுக்கு இணையாக நம்ம வழிபடவே இல்லை. ஆகவே நாம் சிலை வழிபாடு செய்யவில்லை. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. இதை தான் காலங்காலமாக சொல்கிறாங்க இல்லையா? புனித பியோ அவருக்கு ஒரு சாப்பல் இருக்குது. அந்த சாப்பல் அவர் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது தான் அவருக்கு 5 காயம் கிடச்சிது. அவர் சாப்பலில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது சிலுவையை பார்த்துக்கிட்டே தான் ஜெபிச்சார். நம்ம கத்தோலிக்க சர்ச்சில் சிலுவையில் எல்லாத்துலேயுமே இயேசுவனுடைய அந்த பாடுபட்ட சுரூபம் இருக்கும். நம்ம வெறும் சிலுவை வைக்க மாட்டோம். ஏன்னா வெறும் சிலுவை என்பது சாபம். அவர் அறையப்பட்டதால் அது ஆசீர்வாதம். ஏன்னா உரோமையர்கள் வெறும் சிலுவையை, அது வெறும் சிலுவைன்றது உரோமையை குறிக்கிறது. அவங்க அந்த சிலுவையை சாபத்தின் சின்னமாக, தண்டனையின் சின்னமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இயேசு அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் சிலுவை என்னவா மாறுச்சு? வல்லமையாக மாறுச்சு, வெற்றியாக மாறுச்சு. அதனால வெறும் சிலுவை நம்ம வைக்க மாட்டோம். ஏன்னா பைபிள் இருக்கு,
நாங்கள் வெறும் சிலுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பறைசாற்றுகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்தில் இருக்கு இல்லையா? 22வது வசனத்துக்கு மேலே நீங்கள் வாசிச்சு பாருங்க. நாங்கள் வெறும் சிலுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நாங்கள் அறிவிக்கிறோம். அதனால தான் சிலுவை என்பது பலருக்கு மடமை. 18வது வசனமாமா? 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை. ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. அது கடவுளின் வல்லமை. ஏன் தெரியுமா? நம்ம சிலுவையில வெறும் சிலுவை இருக்காது. என்ன இருக்கணும்? பாடுபட்ட சுரூபம் இருக்கணும். ஏன்னா இதை தான் நம்ம அறிவிக்கிறோம். நான் வெறும் சிலுவை அறிவிக்கல, நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவிக்கிறேன். அதே அதிகாரத்தில் வரும், நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவிக்கிறேன். அதனால தான் கேத்தலிக் சர்ச்சில் அதை வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்குமே பொருள் இருக்கு. சரிங்களா? அப்போ இனிமேல் சிலை வழிபாடு நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஏன்னா அடுத்து நற்கருணை பற்றி சொல்லணும், நான் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன்.